விஜய் பாலிட்டிக்ஸ் வர போலகுது அப்படின்னு சொல்லுவேன் நான். சொல்லிட்டு கிண்டல் பண்ண வீரம் நேரத்துலலாம் என்ன ஆச்சு, விஜய் பாலிட்டிக்ஸ்லாம் வர போலகுது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா? அதே மாதிரி கமல் சார், ரஜினி சார் இருக்காரு. ரஜினி சார் நிறைய பாலிட்டிக்ஸ் பேசுவேன் நான். நிறையா வெறுப்பெல்லாம் விஜயகாந்த் பற்றி சொல்லுவேன். அவர் நிறைய பேசுவேன் அவர்கிட்ட பாலிட்டிக்ஸ் பற்றிலாம். அவர் பாலிட்டிக்ஸ் வரலாம் வராமல் போயிட்டார். கமல் சார் பாலிட்டிக்ஸே பேச மாட்டார், சினிமா மட்டும் தான் பேசுவார். அவர் பாலிட்டிக்ஸ் வந்துட்டார். அவேஷன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் போவேன், இது எடுக்கூடாதுன்னு வந்து. நீ யாரா சொல்கிறது, நான் டைரக்டர், நீங்கள் டைரக்டராக இருக்கலாம், நான் தான் பிரைவேட் போட்டிருக்கேன், டப்பிங் சார்ஜ் புக் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணலாம் பொறுப்பு, நீ என்னடா பொறுப்பு, நான் பார்த்துக்கோ போடா வெளியாடுவார். இந்த ஜெமினி பார்த்துருவார். அவர் நேராக போய் கமல் சார்கிட்ட சொல்லுவார், கமல் ரவிக்குமார் ரமேஷ் சண்டை போட்டுட்டு இருக்காளே, நாளைக்கு வருவாளா ஷூட்டிங் கேடு சார், அவங்க நாளைக்கு வருங்க, வேலையை பாருங்க சார். சூர்யா போகும்போது எப்படிப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்கப்பா. அப்புறம் அங்கே போய் இங்கிலீஷில் சூர்யா என்கேட பற்றி அவரோட ஸ்டைலாக சொன்னேன். அவன் ரொம்ப வெக்கப்பட எஸ் போகும்போது ப்ளீஸ் அப்படி அவன் சொல்லுவான், ஏதாவது சொல்லுவேன் ஆஸ்கடின்னு. அவன் அங்கே போய் எப்பா தங்கச்சி ஒன்று கேட்டது பார்த்துருந்தேன். அதனால என்னாச்சு, தென்னாலி படம் வந்ததுனால சூர்யாவில் வந்து தெய்வம் மச்சான் அப்படின்னா கூடுவான். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க நெல்சன்லாம் கலைக்கிறாங்களா படத்தை பார்த்து இல்லையா, அதெல்லாம் பெரிய விஷயங்கள். அந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம். கமல் சாரை மாற்றி விட்டாங்களா அவங்க. நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டியை பற்றி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு தெரியல. இவர் வந்து பன்முகத்தன்மையாளர். இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன மாதிரி பசங்கள்லாம் வராங்க அப்படின்னா லைக் நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ரமேஷ் கண்ணா சார் நம்ம கூட இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை பார்த்தாலே எனக்கு அதான் ஞாபகம் வரும், வார்னிஷ் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்கிறது தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, எவ்ரிதிங் ஓகே. சூப்பர் சார். சார் லைக் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து எனக்கு தெரியும், பட் இதுக்காக நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்கள் 1980s இருக்கீங்க. உங்களோட சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் பிரசிடென்ட் கிட்டலாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. ராதாகிருஷ்ணன் அதை பற்றி சொல்ல முடியும்? அதாவது எங்கள் அம்மா வந்து சிரியன் கிறிஸ்டின் கேர்ளு. அவங்க ஊர்லேருந்து சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க சினிமா நடிக்கிறதுக்கு. சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்புறம் சக்கரதாரில் வந்து எங்கள் அண்ணன் வந்து நாகையாவோட புஷ்பவல்லியோட சன்னா நடிச்சிருப்பான், குழந்தைய அந்த சேத்துல போட்டு மாரி கதை. அதனால் நீங்கள் பழைய படங்கள் பார்த்தா தெரியும். நிறைய சின்ன சின்ன படங்கள் சின்ன சின்ன கேரலாம் பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக வர முடியல அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. அப்புறம் நாடகத்துக்கெல்லாம் சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகை போடுவாங்க. அப்போ மனோகர் சார் எங்களுக்கு பக்கத்து தெரு, 4வது தெரு 3வது தெரு அவிலார் ரோடு தான் உங்களுக்கு வந்து கோடம்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். இந்த பக்கம் டி நகர் தான், அதை கோடம்பான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கோடம்பா ஸ்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா 2 அபிலார் ரோடு. அந்த 2 அபிலார் ரோடு இல்லாத நடிகர்களே கிடையாது. கிட்டத்தட்ட வேட்டிகன் சிட்டி மாதிரி அது. அங்கே ஆரம்பித்தா கீதாஞ்சலி ஆரம்பிச்சின்னு நேராக வந்தீங்கன்னா சாவித்திரி, ஜெமினி கணேசன், எஸ்வி ரங்காராவே, அப்படி பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வாணிஸ்ரீ, மாடியில் ஆனந்தன், சீல ஆனந்தன் அவர், எதில் ராஜஸ்ரீ, 50-15 பண்ணலாம் அவங்க. அந்த கார்னரில் விகே ராமசாமி, கொஞ்சம் போனால் ரைட் சைடில் முஸ்தபா, அதுக்கு வந்து போனால் ஸ்ரீதேவி, அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணால் கிருஷ்ணா, அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா அப்படி போய் சாய்ராம், அந்த பக்கம் மனோகர், அப்படி ஃபுல்லாக நடிகர் சங்கமாக தான் வச்சுங்களேன். அதனால் எங்களுக்கு அந்த சினிமா எங்களுக்கு ஈஸி அந்த இடத்துல. அப்போ மனோகர் பாட்டில் சேர்த்து விட்டாங்க ட்ராமாவில். அப்படி தான் ஒரு 1000 ட்ராமா பண்ணேன் ஒரு 4 வயசில், ஒரு 7 வயசுல, ஒரு 10-9 வயசுல. அப்புறம் அப்போ தான் ஜனாபி ராதாகிருஷ்ணன்ட்ட டெல்லியில் போய் பரிசு வாங்கினேன். அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் பரிசு வாங்கியிருக்கிறேன். சூப்பர் சார். அதாவது லைக் நாங்கள் பெருசாக பார்க்குறோம், நீங்கள் அப்படி தான் ஒரு 1000 ட்ராமா நடிச்சிருக்கேன்னு சின்ன விஷயமா சொல்கிறீங்க சார். லைக் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. லைக் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு ஆக்டர், லைக் ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததன் நோக்கம், ஏன்னா நீங்கள் வந்து ஆக்டர் மட்டும் அப்படின்னா லைக் நான் சொல்லலாம், நீங்கள் வந்து கதை எழுதியிருக்கீங்க, டைரக்ஷனில் இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் உங்களுக்கு திருப்தியாக பூர்த்தி ஆயிடுச்சா? அதாவது என்னோட நோக்கம் வந்து நடிகர் அவர் தான். சினிமாவுக்கு வர்றோம், எத்தனை பேர் நடிக்க தான் வருவாங்க. நடிக்கிற ஆசையில் தான் சினிமாவுக்கு எல்லாருமே வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டைம் ஒருத்தர் கேமராமேன் ஆகிடுவார், ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிடுவார், ஒருத்தர் டைரக்டர் ஆகிடுவார். பாரதி ராஜா கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார். அவர் முதல் மரியாதை படம் எடுக்கும்போது சிவாஜி சாரை பார்த்து சொன்னார், நான் கூட உங்களை மாதிரி நடிக்கணும் அவனை தான் வந்தேன் அப்படின்னாரு. இப்போ சிவாஜி சார் கேட்டார், உங்கள் ஊரில் கண்ணாடியே இல்லையா, பார்த்ததே இல்லையா? அது பாரதி ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார் அந்த விஷயத்தை. அப்படி எல்லோரும் நடிகணும், நம்மளும் நடிகனால வந்தோம். ஏன்னா சின்ன வயசு ட்ராமா நடிச்சா அது மனசில் தான் இருக்கோம். ஆனால் நடிகனாக வந்த பிறகு பார்த்தா முயற்சி பண்ணால் நடிக்க சான்ஸே கிடைக்கல. அதாவது அது ஒரு பெரிய பிரச்சனை. அது நடிக்கிற சான்ஸ் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறது புரியல. அப்புறம் தான் பார்த்தா அப்போ வந்து பாக்யராஜ் சார் வந்து 16 வயதுலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். பாரதிராஜா வீட்டுலாம் டெய்லி போவேன், சைக்கிள் எடுத்து 360 நாளும் போயிருக்கேன் பாரதிராஜா வீட்டுக்கு. பாரதிராஜா வீட்டுக்கு 360 நாள் போவேன் டெய்லி. அது எழுதிட்டு வேறு ஒரு 360 நாள் இன்றைக்கி அப்படின்னு. அப்படி இப்போ அவர் வீட்டில் போய் எழுதி கொடுத்துட்டு வரோம், இன்றைக்கி 360 நாள், இன்றைக்கி 256 நாள் அப்படின்னு. அதெல்லாம் அவங்க கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு 1008 பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ போகும்போது அவர் நடிக்க ட்ரை பண்ணும் போது கிடைக்கல. பாக்யராஜ் வந்து 16 அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் பார்த்தா அடுத்த படத்தில் பார்த்தா சிவபிரகாஷ் வசனகர்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தா புதிய ஹீரோ.
நல்ல ரூட் ஆகுது இது, அப்படி போயிடுவேன், பாரதிராஜா அப்படி பண்ணலாம் வந்துடுவார் சொல்லிட்டு பாரதிராஜா அசிஸ்டன்ட் சேர்ந்து ட்ரை பண்ணுறேன். அப்பவும் கிடைக்கல. அப்புறமா காரைக்குடி நாராயண்கிட்ட சேர்ந்து ஒரு பாரதிராஜா அசிஸ்டன்ட் சேர்த்து போய் தான் போனேன். நான் பாரதிராஜா ஆஃபீஸ் மேலே, காரைக்குடி நாராயண் ஆஃபீஸ் கீழே. நான் உள்ளே போகும்போது ஒருத்தன் வந்தான், என்னப்பா டைரக்டரை பார்க்கணும், 1.5 வருஷமாக அலையிறேன் சைக்கிளில், பாவம் என்ன அப்படி பண்ணுறீங்க, பார்க்க முடியும், டைரக்டர் தனியாகிற ரூமில் போ அப்படின்ட்டான். ஒருத்தர் பர்மிஷன் கொடுக்க கஷ்டம் இல்லை அப்படி அனுப்புறது. ஆஹா பெரிய விஷயம் வாழ்க்கையில். அப்படியே ரத்தம் சிந்தி எப்படியாவது அசிஸ்டன்ட் சேர்ந்து உள்ளே போனால் காரைக்குடி நாராயண் உட்காந்துருக்காரு. அது அவர் ஆஃபீஸ். மேலே அனுப்புறது வேலை கீழே அனுப்பிச்சிட்டான் ஒருத்தன். அவர் பார்க்குறாரு காரைக்குடி நாராயணன். அவர் பெரிய டைரக்டர், தீர்க்க சுமங்கலி, அச்சாணி எல்லாம் தமிழக அவார்டெலாம் வாங்கினவர். அவர் என்ன விஷயம்னாரு, இது மாதிரி மேலே போகிறதுக்கு கீழே வந்துட்டீங்களான்னாரு. இல்லை சார், நான் உங்களோட சேர்றதா என்னோடய லட்சியமாக, வாழ்க்கை லட்சியமாக வச்சுருக்கேன்னு பொய்ய சொன்னேன். அவருக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னு. எவ்வளோ பேர் அவர் பார்த்துருப்பாரு. அப்படி தான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சேர்ந்தேன் டைரக்டர். அப்புறம் அவர்கிட்ட 2-3 படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். சரியா அந்த படங்கள்லாம் சரியாக வரல. அப்புறம் ட்ராமா போடுவோம், அந்த ட்ராமா படத்தை. அப்புறம் பி மாதவன் சண்டை வச்சு படம் எடுப்பார். அப்புறம் நடிகை பிரேமிலா இருந்தால் அரங்கேற்ற பிரேமிலா, அவங்கள வச்சு ட்ராமா போடுவோம். அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்புறமா தான் பாண்டியராஜன் சேர்ந்தேன். கன்னிராசி, ஆண் பாவம் அப்படி வந்து அப்புறம் ரவிக்குமார்ட்ட வந்து அப்புறம் விக்ரம் மூலமாக நடிகை ஆகிட்டேன். சூப்பர் சார். சார் நீங்கள் சொன்னீங்க வந்து 365 நாள் அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் நாங்கள் சொல்லுவோம். நடக்கணும் நம்ம சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கு. நீங்கள் இது லைக் வாய்ப்பு நீங்கள் தேடி போனதில் ஒரு காலமாக இருந்திருக்கும், வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பித்த காலம் ஒன்று இருக்கும். அந்த டிரான்சிஷன் எப்போ நடந்துச்சு, நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சிங்க? எதை பற்றி வாய்ப்பு என்ன தேடி உங்க? ஆமாம், இப்போ வந்து நீங்கள் பண்ணோம் அப்படின்றது பாண்டியராஜன் அசிஸ்டண்ட்டில் சேர்ந்த அப்புறம் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து பாண்டியராஜன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 85 சேர்ந்தேன். 86 படம் கிடச்சிச்சு எனக்கு. ஏன்னா நான் எங்கே போனோம், நான் இது வரைக்கும் வாய்ப்பு தேடி போய் எனக்கு கிடச்சது கிடையாது. அசிஸ்டண்ட்டில் சேர்ந்தது மட்டும்தான் என் வேலை. ஆனால் வேலை செய்கிறது திறமையாக வேலை செய்வேன். நான் எக்ஸ்டர்னலாக வேலை செய்வேன். எல்லாத்துலையும் நிறைய டேலண்ட்டாக வேலை செய்வேன். அதை பார்த்து உடனே கூப்பிடுவாங்க. அப்போ பாண்டியராஜன் சேர்ந்து 1 வருஷம் தான் ஆச்சு. கன்னிராசி முடிஞ்சு ஆண் பாவம் முடிஞ்சு எனக்கு டைரக்டர் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாண்டியராஜன் வச்சு அந்த படம் பண்ணேன், டைரக்ட் பண்ணேன். ஆனால் அந்த படம்லாம் முடிஞ்சிடுச்சு, சென்சார் கூட ஆகிடுச்சு. ஆனால் அதில் என்னென்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். பாண்டியராஜன் எல்லாம் அவர் இந்த சினிமாவில் வந்து கெடுக்கிறது நிறைய பேர் இருப்பாங்களே, கொடுக்குறது இல்லை நம்மளை. பாண்டிய ரமேஷ் கண்ணா வந்து உன் மார்க்கெட்டு போய்டும் அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் போகுமா, ஒரு மார்க்கெட் ஒருத்தர் வந்தால் போகுமா? ஸ்கைன்றது இப்போ ரொம்ப பெருசு. அதில் எவ்வளோ ஸ்டார் வேணால் மின்னலாம், இன்னும் 1000 ஸ்டார் மின்னலாம் இல்லையா? அது மாதிரி திரையுலகமும். அது அவர் இது படத்தை நிறுத்திட்டார். தகராறு பண்ணி படத்தை நிறுத்தி ஸ்டாப் பண்ணி வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னடா பண்ணுறதுன்னு 2 வருஷம் ஆச்சு. படம் 87 89 வரைக்கும் வேலை இல்லை. பசங்க கல்யாணம் வேறு பண்ணியாச்சு, பசங்க வேறு பிறந்துட்டானுங்க. அப்படி இருக்கும்போது சந்திரநாத் ஒரு டைரக்டர், அவர் வந்து பீவாஸோட அசோசியேட்டு. அவர் என்ன ஒரு ரோட்டில் பார்த்தா, அவர் ஏட்டிக்கு போட்டி வசனம் எழுத கடை எழுதினவர். அவர் என்ன ரமேஷ் என்ன பண்ணுறீங்கன்னா, தெருவில் நிற்கிறேன், படம் எடுத்து டைரக்ட் பண்ண வரல அப்படின்னு. சரி வாங்க என் படத்தில் வந்து வசனம் எழுதுங்கன்னு ஆரத்தி அடிக்கணும் ஒரு படம் வசனம் எழுதினேன். குஷ்பு, சீமா, ரஹ்மான் ஹீரோ ஹீரோயின். அது கொஞ்சம் நல்லா ஹிட்டாக போச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வாசல் ஒரு வெண்ணிலா, விஎம் சனிப்பா கூட, அப்புறம் ஆரத்தி அடிக்கணி, வாசல் வெண்ணிலா, முதல் பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம், அப்புறம் ராசாத்தி ஒரு நாள் ரஃபீனோட டைரக்டர், நிறைய படங்கள் வசனம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஆரத்தி எடுங்கன்னா நான் விவேக் ஒரு கேரக்டர் கொடுத்தேன். அவன் அப்போ செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறான். நானும் விவேக்கும் ஹூமர் கிளப்லேயே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி. அவன் அப்போ தான் ஒரு படம் ஏதாச்சும் ஒரு படம் பண்ண மனதில் ஒரு படம் பண்ணலாம் போலது. அப்போ நான் விவேக்கை கூப்பிட்டு ஆரத்திக்கு நல்ல பெரிய கேரக்டர் கொடுத்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பெரிய லெவல் ரீச் ஆச்சு. அப்போ பாலச்சந்தர் சார் கூப்பிட்டார் விவேக் கிட்ட, விவேக் நான் வந்து ஒன்று ஏ செட்டர் தான் கூப்பிட்டு போனேன், ரமேஷ் கண்ணா பி செட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான்டா அப்படா அப்படின்னாரு. அந்த மாதிரி அப்புறம் விவேக் நான் தான் ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் சன் டிவியில் பெரிய ஒரு டாப் டக்கர் சீரியல் ஒன்று பண்ணோம், பெரிய ஃபேமஸ் சீரியல். அதில் நானும் விவேக் லாஸ்ட்டாக ஒரு நடிகராக டைரக்டாக பேசுவோம். அது எக்ஸ்ட்ரானரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு எப்பிலோ. அப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதை பார்த்து அப்படி பேசும்போது தான் விவேக் வந்து ரவிக்குமார்ட்ட கொண்டு சேர்த்து விட்டாப்புல, நீ வா டைரக்டர் கேட்குறாரு ஆள் வாழ். அப்போ டைரக்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு விக்ரம் சார் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணி கொஞ்ச நாள் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அது பண்ணலான்னு போது கோடி ராமகிருஷ்ணன் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அந்த சூப்பர் யார் வந்தாலும் நான் தான் ஆஸ்தான வித்வான். அப்போ சௌத்ரி சார் படம் கொடுத்தார், மம்னூர் படம் ரெடியெல்லாம் பண்ண கதையெல்லாம். அதுக்குள்ளே விக்ரம் சார் நம்ம நடிகன் ஆகிட்டார், உன்னெடுத்தில் கொடுத்தா அப்போ நடிகராக போயிட்டோம். அப்புறமா தான் அதுக்கப்புறம் தொடர் ஒரு படம் அஜித் வச்சு படம் டைரக்ஷன் கிடைக்கிறது. அதுவும் நான் அப்படி தேடி போகல, பெரிய குடும்பம் ஒரு வசனம் எழுதினேன், அது அண்டர்டேஸ் படம். அந்த கம்பெனி ஜெமினி கலர் லேபரேட்டரி அவங்க என்னை கூப்பிட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி தான் அஜித் படம் எனக்கு கிடச்சிது. சார் லைக் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் இதுதான் பிக் பிரேக் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு படமோ ஒரே படம் உன்னெடுத்தில் கொடுத்துருந்தான், அதான் பிக் பிரேக். அதுக்கப்புறம் பிரேக்கே வேணாம், அந்த பிரேக் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு. ஆமாம் சார், ஆமாம் ஒரு சின்ன பிரேக் கூட இல்லாமல் ஆக்சிலரேட்டர்லேயே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே இருங்க. அப்போ எனக்கு சின்ன ஜெயந்த் என்னை பார்த்து பேசுவாப்பில், ரமேஷ் சொன்னால்
சில்வர் ஜூப்ளி ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தார், ரவிச்சந்திரன் ஒருத்தர். அவர் நடித்த படம்லாம் சில்வர் ஜூப்ளி, காதலுக்கு நேரமில்லை, இதே கமல், எல்லா படமும் லைனா நான் 3 எழுத்து எல்லா படம் சில்வர் ஜூப்ளி ஓடும். அதனால் அவர் சில்வர் ஜூப்ளி ஹீரோன்னு தான் அந்த காலத்து பேர். அது மாதிரி சில்வர் ஜூப்ளி காமெடி நீ தான் அப்படின்னா சின்ன சின்ன சொன்ன வார்த்தை. அது ஒரு காமெடி இன்னொரு காமெடி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் நடித்த படம் முதல் படம் உன்னெடுத்து கொடுத்தேன் 6 மாதம் 210 days. அதுக்கப்புறம் படையப்பா 6 மாதம் 210 days. எல்லாமே 200 நாள் 210 நாள் குறைஞ்சி ஓடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 இளமை, அது 200 days. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெமினி, எல்லா படமும் எனக்கு எல்லாமே படமும் சில்வர் ஜூப்ளி அப்போல்லாம். அதனால் பெரிய லெவலில் எனக்கு மார்க்கெட் வந்துடுச்சு. அப்போ சூப்பர் சார். ஒரு நாள் 5 ஷூட்டிங்லாம் பண்ணுவேன் ஒரு சீசனில். ஓ, லைக் ரஜினி சார் மாதிரி. ஆமாம், பயங்கர பிஸி அப்போ. சூப்பர் சார். சார் ரவிக்குமார் சார் பற்றி நீங்கள் 2-3 தடவை இங்கே சொல்லிட்டீங்க. உங்களை அதை படிக்கும்போது நிறைய இடத்துல விசாரிக்கும்போது நீங்களும் ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரியாமே. ஆமாம், அது சரியான சண்டை வரும் எங்களுக்கு. வருவோம் தகராறுனா தகராறு, அப்படி ஒரு தகராறு அடிக்கலாம் வருவார். என்ன சார் சொல்லுங்கள்? அடி, ஆமாம், கிளாப் பட்டு தூக்கி ஓட்டி வருவார். நான் ஓடுவேன். அந்த அவேஷன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் போவேன். இது எடுக்கூடாதுன்னு வந்து, நீ யாரா சொல்கிறது, நான் டைரக்டர், நீங்கள் டைரக்டராக இருக்கலாம், நான் தான் பிரேட் போட்டிருக்கேன், டப்பிங் சார்ட் புக் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ண நான் பொறுப்பு, நீ என்னடா பொறுப்பு, நான் பார்த்துக்கோ போடா வெளியில் ஆடுவார். போக முடியாது, தகராறு பண்ண ஓட அடி ஓட இது ஜெமினிஸ் பார்த்துருவார். அவர் நேராக போய் கமல் சார்கிட்ட சொல்லுவார், கமல் ரவிக்குமார் ரமேஷ் சண்டை போட்டுருக்காளே, நாளைக்கு வருவாளா ஷூட்டிங் அப்படின்னு. சார் அவங்க நாளைக்கு வருங்க, வேலையை பாருங்க சார். கமல் சாருக்கு தெரியும் நாங்கள் சண்டை போட்டுருக்கோன்னு. ஏன்னா நாங்கள் சண்டை கமல் சார் டிஸ்கஷனாக நானும் கமல் சார் ரஜினி சார், இல்லைன்னா நானும் கமல் சார் டைரக்டர், இல்லை நானும் ரஜினி கமல் சார், இப்படி 3 பேர் பண்ண. அப்போது நிறைய அங்கேயே வாதம் பண்ணுவோம்ல, அதை பார்த்துருப்பார் அவர். அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரஜினி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கமல் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த தகராறுலாம் ஈஸி. ஆனால் அதே நேரத்தில் தகராறு முடிதோடு கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அது எப்படி சார்? அதுதான் அது ரவிக்குமார் சார் தான் பாராட்டணும். எதுவுமே மனசில் இருக்காது அவருக்கு. பொழுது சண்டை போட்டானே, முறைச்சானே, திட்டின சண்டை போட்டானே, அதெல்லாம் அது முடிஞ்சு அதுவும் ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் எப்போ பார்த்தாலும். அந்த அளவு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஐயோ சார், இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் பேர் வச்சுப்போம், ஈகோன்னு வச்சுப்போம், ஒவ்வொரு டேர்ம் வச்சுட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சு கிரட்ஜுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அது ரவிக்குமாருக்கு அந்த பழக்கம் எப்பவுமே இருக்குது. எதுவுமே ஒரு அதான் சண்டை போட்டதை நினைப்பே இருக்காது. நாங்கள் படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும், ரவிக்குமார் சார் எனக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்னா, அது ஒரு உதாரணம் சொல்லுவேன். ரெட் ஜெயின்ட்டில் ஒரு படம் பண்ணுறாங்க, உதயநிதி ஆதவன் கதையை நான் தான் வாழ்க்கை. ஆமாம், அந்த ஷூட்டிங்கு தான் நடக்குது, செட்டியார் பங்களா நடக்குது. நாங்கள் வெளியே உட்காந்துருப்போம், நாங்களாம் ஜாலியாக சேர் போட்டு தூரம் உட்காந்துருப்போம், உள்ள ஷூட்டிங் நடக்கும். அப்போல்லாம் மைக் இருக்குது, அப்போல்லாம் அப்புறம் மைக் வந்துடுச்சு. டைரக்ட் ஸ்டார்ட், ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் அப்படின்வார். அது வெளியே கேட்கும். அப்போ நான் வெளியில் உட்காந்துருக்கேன், நானும் உதயநிதி செண்பகமூர்த்தி ப்ரொடியூசரும் வெளியே உட்காந்துருக்குறோம். அப்போ டைரக்ட் அங்கே ஷார்ட் எடுத்துட்டாரு. ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படி சொன்னார். கொஞ்சம் கட் அப்படின்னாரு. ஒன்று நான் இங்கேருந்து மன்மோர் அப்படின்றான். இங்கே அவர் உட்காந்ததுக்கு எனக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம். உதயநிதிக்கு என்ன சார் இங்கே உட்காந்து மன்மோர் சொல்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உதயநிதி கேட்குறாப்புல. வெயிட் மைக்கில் கெடுத்தாது 1 more அப்படின்றாரு. ஷாக் ஆகிட்டான் உதயநிதி. எப்படி சார் சொல்கிறீங்க? அந்த கட்டுலேயே எனக்கு தெரியும் எங்கள் டைரக்டருக்கு திருப்தியான கட்டா திருப்தி இல்லாத கட்டான்னு எனக்கு தெரியுங்க. அப்புறம் சாப்பாடு லஞ்சுக்கு போகிறோம், சாப்பிட்றோம் எல்லாம் ஒரு. இப்போ உதயநிதி சொல்கிறாப்புல, சார் என்ன சார் நாங்கள் எங்கேயோ உட்காந்துருக்குறோம், நீங்கள் எங்கேயோ கட் சொல்கிறீங்க, ரமேஷ் கண்ணா 1 moreன்றாப்புல, நீங்களும் அதேமாதிரி 1 more எப்படி சார் உங்களுக்குள்ள இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்னு. ரவிக்குமார் சார் 18 வருஷமாக பொண்டாட்டியோட அதிகமாக வந்தாங்க கொடுக்குறான். அப்புறம் இவனு என்னை பற்றி தெரியாது, யாரை பற்றி தெரியாது. அந்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான். சார் நீங்கள் என்னன்னா லைக் ஒவ்வொரு ஆக்டர் கூட உங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸ் இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ண எல்லாருமே, இப்போ விஜய் சார் ஆகட்டும், லைக் உங்கள் பையன் கல்யாணத்துக்கு வராரு, லைக் அஜித் சார் கூட நீங்கள் நிறைய மெமரிஸ் இருக்குது. கரெக்ட். சூர்யா சார் இப்போ ஆதவன் சொல்லும்போது வந்து தோணுச்சு, லைக் உங்களை வந்து அவர் தெய்வ மச்சான்னு கூப்பிடுவாரு. ஆமாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அது என்னன்னா, அவர் ஜோதி அல்ல பண்ணியிருந்தாரு. அப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் நடிச்சிட்டு இருக்கேன் உடுமலைப்பேட்டையில். மேலே கொடைக்கானலில் வந்து தெனாலி ஷூட்டிங் நடக்குது. நான் தான் அப்போ பிஸியாச்சே, அதனால் இங்கே நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு மார்னிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு காரில் போவேன். போயிட்டு அங்கே ஒரு நாள் நடிப்பேன். அங்கே ஒரு நாள் நடிச்சு அன்றைக்கி நைட்டு அங்கே இந்த காரில் ஏறி கீழே வரும் உடுமலைப்பேட்டைக்கு. இங்கே ஒரு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் இங்கே நடிப்பேன். இப்படி மாற்றி மாற்றி போய் வந்துட்டுருப்பேன். அப்போ போகும்போதெல்லாம் இவர் சூர்யா போகும்போது எப்படிப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க பாட்டு. அப்புறம் அங்கே போய் இங்கிலீஷில் சூர்யா எங்கேயோட அப்படி ஸ்டைலாக சொன்னேன். அவள் ரொம்ப வெக்கப்பட எஸ் போகும்போது ப்ளீஸ் அப்படி அவள் சொல்லுவாள், ஏதாவது சொல்ல ஆஸ்கடிட்டு நான் அவனை அங்கே போய் எப்பா தங்கச்சி ஒன்று கேட்டுதுப்பா அப்படின்னு. மறுபடியும் அங்கே போனால் அம்மா அவனை கேட்டார். இப்படியே வேலை தான் எனக்கு, இவங்களோட தூத்து போகிறதா வேலை. அதனால என்னாச்சு, தெனாலி படம் வந்ததுனால சூர்யாவை வந்து தெய்வ மச்சான் அப்படின்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா தங்கச்சிக்கு நான் தானே காதல் புறாவா தெய்வ மச்சான் தான் கூப்பிடுவான் சூர்யா. சூப்பர் சார். சார் ரஜினி சாருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருந்தீங்க. லைக் ரஜினி சார் கூட நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, எல்லாமே சூப்பர் ஹிட்டான படம். பட் அவரோட வந்து நீங்கள் கதை டிஸ்கஷன்லேயே வந்து இருந்திருக்கீங்க. ஒரு
டேரக்டராக அவரை வந்து பெருசாக அவர் எப்படி அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நீங்கள் தான் சொல்ல முடியும் எப்படி இருக்கும். இப்போ ரவிக்குமார் சார் கூட நீங்கள் இருக்கும்போது அடிச்சுப்பீங்க அப்படிம்பீங்க, ரஜினி சார் கூட இருக்கும்போது என்னெல்லாம் ரஜினி சார் கூட இருந்தோம்னா என்ன விஷயம்னா, ரஜினி சார் டிஸ்கஷனில் உட்காருவார், அவரும் சீன் சொல்லுவார், நாங்களும் சீன் சொல்லுவோம். நான் வேணாம் தகராறு பண்ணுவேன், தகராறு பண்ண அவருக்கு சப்போர்ட் தேடுவார், ரவிக்குமார் சார் எடுத்து விடுவார். ரவிக்குமார் டே நல்லா சொல்ல விட்றாரு, அது எப்படி தகராறு பண்ணுவேன், தகராறு பண்ண அவர் சமாதானம் சரி நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அந்தளவு எங்களுக்கு வர மேட்ரு. அப்படி இருக்கும்போது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரஜினி சாரோட அதிகமாக பழகினாலும் நாங்கள் தான். ரஜினி சார் வந்து எங்கள் ஃபேமிலியில் 3 ஜென்ரேஷன் அடிக்கிறார். எங்கள் ஃபேமிலியில் 3 ஜெனரேஷன் ரஜினி சார் எங்கள் சேனல் நடிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறேன்னா, முதல் என் தம்பி பொண்ணு ஒருத்தர் இருக்கிறா, விசித்திராவை பேர். அவள் வந்து தளபதியில் குழந்தையா நடிப்பாள். ரஜினி சார் கூட புரியுதுங்களா. அப்புறம் நிறைய படங்கள் நடித்தேன், ஜென்ம நட்சத்திரம்லாம் பெரிய அதை மெயின் கேரக்டராக பண்ணாவா, விசித்திராவை பேர். அதுக்கு அடுத்தது நான் நடித்தேன் அவர் கூட படையப்பால், அதான் படையப்பா முத்து எல்லாம் அப்போ நிறைய படம் நடித்தேன். அதுக்கப்புறம் என் பேரன் ஒருத்தன், அக்கா பேரன் பிரணவ் குமார்னு ஒருத்தன், அவன் வந்து லிங்காவில் அவருக்கு கூட நடிச்சிருப்பான். சின்ன விஸ்வநாத் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கே விஸ்வநாத் நடிச்சிருப்பான். அதனால் 3 ஜென்ரேஷனோட ரஜினியோட நடித்தேன். ஒரே குடும்பம் எங்கள் குடும்பம் தான். சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால எனக்கு அது இன்னும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. 365 நாள் நீங்கள் எழுதி வச்சுலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதோட பலனாக வந்து இப்போ வரைக்கும் வந்து ரீப் பண்ணிட்டுருக்கீங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், லைக் என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒன்றுனா நாளைக்கு அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் நாங்கள் பொறுமை இல்லை. எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பொறுமை வேணும். ரெண்டாவது சினிமா ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இப்போல்லாம் பராங்க கதை பண்ணுறாங்க, கதை பண்ணி முடிச்சோடனே ஏதாவது பசங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, கதை இது ஏற்கனவே வந்துடுச்சுதா 85 எடுத்தாங்களான்னு. அந்த பழைய படங்கள் பார்க்குறதில்ல, அந்த சினிமாவை முழுசாக ஆராய்ச்சிக்கிறது இல்லை. எல்லோரும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப அட்வான்ஸாக இந்த இங்கிலீஷ் படம் கொரியன் படம் பார்த்துட்டு பண்ணுறாங்க. அது வேணும், அது ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை நிறைய புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் எப்படி தமிழ் மக்களுக்கு புரியணும் இல்லை. அதனால தான் இப்போ சென்டிமெண்ட்டே இல்லை சினிமாவில். பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் தான் வருது. காமெடி இருக்கா? காமெடி கிடையாது இல்லையா. ஒரு லவ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் அவன் தானே சுடு, நீ அவனை சுடு, அவனை இவனை சுடு, இவன் அவனை சுடு, மொத்தம் சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. புதுசாக நீ துப்பாக்கி கண்டுபிடிச்சா புது கதை துப்பாக்கி கண்டுபிடிச்சா கதை பொறுத்துச்சு, அப்படி ஆகிடுச்சு. அதனால் வந்து சினிமா ரொம்ப தமிழ் சினிமா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது உண்மையில் பார்த்தா. மலையாள படத்தை பார்த்தீங்களா, கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் சின்ன ஆர்டிஸ்ட் நடிக்கிற படம்லாம் பெருசாக போகுது. மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், மம்முட்டி என்ன மாதிரி படம் பண்ண காத்தல் படம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா அவர் பிரம்மயுகம் சரியான கட்ஸு பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை, ஹீரோஸ்லாம் ரெடி, கதைகள் கொண்டு போய் நம்ம சொல்லணும், அது எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வேணும், அது ஹீரோஸ். அதாவது ஒரு படம் வருதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் ஹீரோ மட்டும் இல்லைங்க, ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேர் நினைக்கணும். டைரக்டர் அந்த கதை பிடிக்கணும், ப்ரொடியூசர் அந்த கதை பிடிக்கணும், ஹீரோக்கு அந்த கதை பிடிக்கணும். அப்போ தான் ஒரு படம் உருவாகும். அப்போ அந்த 3 பேருக்கும் ஒத்து போகிற மாதிரி கதை வரும். இப்போ எங்கள் டைரக்டர் அப்படி தான், ஒரு கதைன்னா அவர் கதை நிறைய எழுத மாட்டார், எப்போ தான் எழுதுவார். அவர் எப்படி கதை பிடிக்குதா, முதல்ல ஹீரோ சம்மதிக்கிறாரா, அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் சம்மதிக்கிறாரா, அப்புறம் தான் கதையில் உட்காருவார். அப்படி தான் படம் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஓப்பனாக பேசுகிறதுனால 2 விஷயம் கேட்குறேன். நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமும், ரீசெண்டாக நீங்கள் பார்த்ததில் இந்த படம் ஏற்கனவே வந்துருச்சுடா, இந்த கதை தான்டா இது அப்படிங்க நினச்ச படமும் எது? அது மாதிரி 2 படம் சொன்னேன், அதை வச்சு பெருசாக போட்டு விட்டாங்க. அது பெருசாக அதனால சொல்கிறதில்ல. பிடிச்ச படம் சொல்லலாம்ல சார்? பிடிச்ச படம் எல்லா படம் நல்ல படம் தான். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க நெல்சன்லாம் கலைக்கிறாங்களா படத்தை பார்த்து இல்லையா, அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுலாம் கமல் சாரை மாற்றி விட்டாங்களா அவங்க. ஆமாம் சார். இப்போ இல்லைன்னா கமல் சார் ஆக்ஷன் படம் பண்ணுறது ரொம்ப பிடிக்காத அவருக்கு எப்பவுமே காமெடி படம் பிடிக்கணும், நல்ல கதைவா படம் தான் பிடிக்கும் ஆசை. இப்போ கிரேஸ் மோகன் இல்லையா, அவர் கை உடஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. அதனால என்னாச்சு, அவரும் ஆக்ஷனில் இறங்கிட்டார். இல்லைன்னா அவர் வருஷத்துக்கு 2 படம், ஒரு படம் காமெடி படம் பண்ணுவார். பஞ்சதந்திரம், பம்பல் கேசம் எல்லாமே காமெடினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஹியூமர், அவர் பயங்கர ஹியூமர் சென்ஸ் அவருக்கு. அவர் அதனால் காமெடி படம் பண்ண ஆள் இல்லை, தான் உண்மை. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு அவரை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், விஜய் சார். லைக் ஏன்னா ஒரு அந்த கல்யாண மேடையில் வந்து உங்கள் கூட அவர் பேசுகிறத பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சேன்னா. இல்லை, அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான். எப்படின்னா விஜய் சாரோட நான் 2000 ஃப்ரெண்ட்ஸ் நான் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கூட படம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அஜித் தான். விஜய் நான் பார்க்குறதே கிடையாது எங்கேயுமே. எங்கன்னா ஃபங்க்ஷன் இதில் அப்படி கிராஸ் பண்ணுறது தான், ஹலோ அப்படின்னு தான். அப்போது என் பையனுக்கு அவன் வந்து முருகாஸ்ட்டை ஒர்க் பண்ணான், சர்க்காரில் ஒர்க் பண்ணதுனால கல்யாணம் அவன் ஃபிக்ஸ் பண்ணான் 2018. அவன் சொன்னான் விஜய்க்கு இன்விடேஷன். நான் சொல்லி எப்படிடா வருவார் விஜய், 2000 நடித்தேன் அவர்கிட்ட, 18 வருஷத்தில் அவர் கண்டுக்கவே இல்லை. நான் அஜித் கூட படம் பண்ணிக்கிறேன், வரமாட்டேன். இல்லை வருவார், நான் சர்க்காரில் ஒர்க் பண்ண சொன்னேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். சரின்னு நானும் போனேன். விஜய் ஆஃபீஸ் போனால் நானும் என் ஒய்ஃபும் போனால் பயங்கரமாக வரவேற்பு கொடுக்குறாரு. உட்கார்ந்து பேசிட்டு சாப்பிட்டு ஆகும்னு சொன்னார்.
அப்படி சொல்லிட்டு அப்புறம் பார்த்து அப்புறம் ஒய்ஃப் சொன்ன அந்த மாதிரி நான் சொன்னேன் ஒய்ஃப் சொன்ன இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு சின்ன வயசுலன்னு எப்படின்னு விஜய்க்கு புரியல. என் ஒய்ஃபோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டர் PS திவாகர், பெரிய மியூசிக் டைரக்டர், 40 படம் பண்ணியிருக்காரு. தமிழில் எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணால் தேவர் ஃபிலிம்ஸ், அதே தேவர் ஃபிலிம்ஸ் மற்ற ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயசங்கர் ராசகோலம் வச்சு படம் பண்ணுவாங்க, மேஜர் சுந்தரம் வச்சு, அது வந்து தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ் அவங்க கம்பெனியே தான். அப்போ தேவர் ஃபிலிம்ஸ் பண்ணால் கே மகாதேவன், தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ்னால் PS திவாகர் தான் மியூசிக். நேர்வழி ஜெயசங்கர் வச்சு, வாய்மையே வெள்ளப்படா, தெய்வச்செயல், பழகு வகைகள் பழகி பார்த்தான், தெய்வச்செயல் தான் அப்புறமா நல்ல நேரம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாத்தி மேலே சாத்தின்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தாயின் மேலான்னு எடுத்தாங்க. அப்படி போய் வரும் இந்த கதை. அதனால அப்போ நல்லா பழக்கம். சொன்னோன்னா அவன் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட், நான் வராமல் இருப்பான்னு சொல்லி அவங்களும் இப்போ பயங்கர தோஸ்த் ஆகிட்டாங்க 2 பேரும். அப்புறம் பார்த்தா சரி அப்போட நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க, இல்லைன்னா ஒரு பேனர்கள் வச்சு வருகைகள்லாம் போட்டுக்கலாம். வரமாட்டார் விஜயெல்லாம் இங்கே வரப்போ நான் பாட்டு போயிடும். பார்த்தா வந்துட்டார் 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டார். வந்துட்டு ஒரே அரட்டை அடித்து மேடையிலேயே ஜாலி தான் உன் பையன் எங்கள் பையன்கிட்ட பற்றியா அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி விட்டாரா மாட்டிக்கோ ஒன்று அந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். போனால் கோணத்தில் போலீஸ் பயங்கர வேன் வந்து தகராறு, யார் கல்யாணம் ஆகும்னு மேலே வந்துட்டாங்க. பார்த்தா நான், சார் உங்கள் கல்யாணம் உங்கள் பையன் கல்யாணம், ஆமாம் சார் என் பையன் கல்யாணம். என்ன சார் சொல்லக்கூடாதா, என்ன சொல்கிறீங்க? விஜயெல்லாம் ஒரு சொல்லியிருந்தா நாங்கள் டிராஃபிக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, பாரு சார் வெளியே வந்து பார்த்தா 2.5 மணி நேரம் நிற்குது லைனு. அது மெயின் இடம், படையப்பா படத்தில் மெயின் ரோடுங்க அது. பாருங்கள் சார் 2.5 மணி நேரம் சார் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு இனிமேல் சொல்லிங்கன்னா நாங்கள் டைவெர்ட் பண்ணி விட்டுருப்போமே சார். அப்படி சார் சத்தியமாக வருவார் எனக்கு தெரியாது சார், வந்துட்டார் சார் நல்ல சார் பண்ணுன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் போலீஸ் ஆஃபீஸர். அப்புறமா சரி அவங்களுக்கு பெரிய வேலை. அவங்களுக்கு அப்புறம் நைட்டு 10 மணி வரைக்கும் அது டிராஃபிக் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது விஜய் வந்து பெரிய விஷயம் இப்போ லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஆகிடுச்சு. எங்கள் எப்பயாச்சும் விஜய் சார் வந்து அஜித் சாரை பற்றியோ இல்லை அஜித் சார் வந்து விஜய் சாரை பற்றியோ உங்கள்கிட்ட தான் பேசியிருக்காங்க மாட்டாங்க? பேச மாட்டாங்க அதை பற்றி, அந்த வேலையே கிடையாது. இல்லை நல்ல விதமாக தான் விஜய் சுத்தமாக பேச மாட்டார், சாதாரணமாக அதிகமாக பேச மாட்டார். அஜித் அந்த மாதிரி மேட்டர்லாம் பேச மாட்டாங்க. ஜாலியாக நாங்கள் வில்லன் பண்ண வரலாறு பண்ணார் தொடர் விளையாடலாம், அதை பற்றிலாம் பேச மாட்டேன். எப்பாவது விஜய் பாலிட்டிக்ஸ் வர போலகுது அப்படின்னு சொல்லுவேன் நான், சொல்லிட்டு கிண்டல் பண்ண வீரம் நேரத்துலலாம். என்ன அஜித் விஜய் பாலிட்டிக்ஸ்லாம் வராது போலகுது, உங்களுக்கு எது ஐடியா அப்படி ரியாக்ஷன்லேயே முடிச்சிடுவார்ல, வாயை முடிக்கணும் போட்டுருவார். அவருக்கு பாலிட்டிக்ஸ் வர இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே சூப்பர் சார். ஆக்சுவலாக அதேமாதிரி விஜயும் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுனதே கிடையாது. ஆனால் அவர் இது பாலிட்டிக்ஸ் வந்துட்டார். அதேமாதிரி கமல் சார் ரஜினி சார் இருக்காரு, ரஜினி சார் நிறைய பாலிட்டிக்ஸ் பேசுவேன் நான். ஓகே நிறையா வெறுப்பெல்லாம் எடுத்து விஜயகாந்த் பற்றிலாம் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவார், நிறைய பேசுவேன் அவர்கிட்ட பாலிட்டிக்ஸ் பற்றிலாம். அவர் பாலிட்டிக்ஸ் வரலாம் வராமல் போயிட்டார். கமல் சார் பாலிட்டிக்ஸே பேச மாட்டார், சினிமா மட்டும்தான் பேசுவார். அவர் பாலிட்டிக்ஸ் வந்துட்டார். யார் என்ன டிசைட் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல. எல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க சஸ்பென்ஸ். ஆமாம் ஆக்சுவலாக இது ஒன்றும் சார் விஜய் சார் வந்து ஸ்டேஜ்லேயோ இல்லை வெளியவோ எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அமைதியாக 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுவார். பட் உங்ககிட்ட அப்படி இல்லையா? ஜென்ரலாக நீங்கள் தனியாக இருக்கும்போது அவர் எப்படி டீல் பண்ணுவார்? ஜாலியாக பேசுவார். அது நாங்கள் சினிமா பற்றி அரட்டை அடிச்சுட்டு போவோம். அங்கே நடக்கிற காமெடி நடக்குல்ல, ஷூட்டிங் நடக்கிற காமெடி, அது மிஸ் ஆகிடுச்சு இது மிஸ் ஆன சொல்ல சுற்றி 4 தடவை போட விட்டார்ப்பா அப்படின்னு. அதேமாதிரி நான் தூங்கும்போது கனவுல விழுந்து கீழே விழுவேன் அட்டைப்பட்டி மேலே, அது ஒரு 8 தடவை எடுத்துட்டாரு. நான் சொன்னேன் சார் இடுப்பு போச்சு அப்போ நடிக்க முடியாது சார் அப்படின்னு. அதெல்லாம் விஜய் கிட்ட விஜய் சிரிச்சுட்டே இருப்பாப்புல அதை கேட்டுக்கிட்டு. ஓகே சார், இந்த நேசமணி மீம்ஸ்லாம் பார்த்தீங்களா? நடுவில் எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லை, பெரிய கிஃப்ட். அதெல்லாம் சித்திக் சாருடைய கான்ட்ரிபியூஷன். அவர் தான் அந்த படம் பூரா அவர் தான், வேறு எதுவுமே அதில் எங்களுக்கு இன்வால்மெண்ட்டே கிடையாது. சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரத்துக்கு. நிறைய விஷயங்கள் லைக் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கவும் நிறைய இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும், பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட நேரத்துக்கு. சூரியன் FM நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.